அமெரிக்கா வெர்சஸ் உக்ரைன் என்னங்க அப்படிங்கிறது போல இருக்கு இல்லையா? அப்படித்தான் ஆயிட்டு இருக்கா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. காரணம் என்னன்னா, செலன்ஸ்கி அவர்கள் என் தலைவன் கொடுத்த பேட்டி அந்த மாதிரி எஃபெக்ட். ஏன்னா 200 பில்லியன் சிலர் சொல்லலாம். ஆக்சுவலா 177 பில்லியன் அப்படிங்கிறது போல அமெரிக்க தரப்புல சொல்லிக்கிறாங்க. எனக்கு 70 பில்லியன் தாங்க. அதுக்கப்புறம் ட்ரெய்னிங் அது இது லொட்டு லொசுக்கு எல்லாம் சேர்த்துனா ஒரு 76, 75 அப்படிங்கிறது போல அவரே 70ங்கிறதுல தான் ரெடியா இருக்கிறாரே தவிர, அதுக்கு மேல அப்படி இப்படி பிசிறு அப்படிங்கிறது போல தான் இருக்கிறாங்க இல்லையா? சோ அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய 100 பில்லியன் 1 இல்ல 2 இல்ல 100 பில்லியன் எங்க? அப்படின்ற கேள்வி மிக பெரும் அளவுல வந்திருக்கு. இப்ப அந்த 100 பில்லியன் உக்ரைனுக்கு குடுக்கிறதா சொல்லி அமெரிக்காவே வச்சுக்கிச்சா? இல்ல அமெரிக்கால இருக்கக்கூடிய சில தலைவர்கள் அத கையாடல் பண்ணிட்டாங்களா? இல்ல அமெரிக்கா வேற பக்கம் இன்வெஸ்ட் பண்ணிடுச்சா? அப்படின்ற கேள்விகள்லாம் பலது இருக்கு. அதுக்காக தான் எலான் மஸ்க் அவர்கள் தோண்டும் தோண்டிட்டு இருக்கிறாரா? எதுக்காக இது போல வேலைகள்லாம் நடக்குது? ஏன்னா, ஒருவேள தொகையெல்லாம் ரொம்ப பெருசு. இப்போ ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏத்ததுக்கு அப்புறமா ரொம்ப மோசமான சூழ்நிலைகள் நடக்குது. அதுவும் விமானத்த ஓட்டுனது ஒரு டிரான்ஸ்ஜெண்டர். அதாவது ஒரு ஹெலிகாப்டர் கீழ டைரக்ட்டா போயி, விமானம் வந்து பாத்தீங்கன்னா, பேசஞ்சர் விமானத்து மேல கிராஷ் ஆயிடுச்சு. இதுக்கு டிரான்ஸ்ஜெண்டர். இதுக்கு காரணம் ட்ரம்ப் அவர்கள் கொண்டு வந்த திட்டம். அதாவது ஆன்டி ட்ரம்ப் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது கொண்டு வரதுக்காக, இது போல ஃபண்ட் எல்லாம் பெருமளவுல கையாடல் செஞ்சுருவாங்களா? அப்படிங்கிறது போல பல யோசனைகள்ல அனலிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, பெருமளவுல இருக்காங்க. அது கவர்ன்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு பைடன் அவர்கள் அதாவது சொல்லம்போது ரிபப்ளிகன்ஸ், டெமோக்ராட்ஸ் தானே. இப்ப ரிபப்ளிகன்ஸ் வந்து பெருமளவுல மாற்றம் கொண்டு வருது. அது இது போல செய்யறதெல்லாம் முன்னாடியே டெமோக்ராட்ஸ்க்கு தெரிஞ்சுக்கிட்டு, அவங்களுக்கு வேணுங்கிற மாரி செஞ்சுக்கிட்டாங்களா? அமைப்புகள்ல ரெடி பண்ணிக்கிட்டாங்களா? அப்படின்ற கேள்விகள், கண்ணோட்டத்தலாம் பார்க்குறாங்க சிலர் தரப்புல இருந்து. இது போல வதந்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஆனா மிக முக்கியமான விஷயம், அதாவது இந்த ஹெலிகாப்டர் கிராஷ் சொன்னதுன்னு சொல்லிட்டு போயிர்றேன். இதுல மொத்தம் 67 பேர் வந்து பாத்தீங்கன்னா, அந்த விமானத்துல அந்த விபத்துக்குள்ளாயிருந்தாங்க. இதுல 55 பேர்த்துக்கிட்ட கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னும் சொல்றாங்க. இன்னும் மத்தவங்களோட தேடுதல் பணி வந்து பாத்தீங்கன்னா, முடுக்கி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. இது மட்டும் இல்ல, இது கூடவே இன்னொரு ஒரு விபத்து வேற நடந்திருந்தது 2 நாளைக்கு முன்னாடின்னு நெனைக்கிறேன். பிலடெல்பியால வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, விபத்துக்குள்ளாயிருந்தது. இதனால ரோட்ல போற ஒரு நபர் கீழ கிரவுண்ட்ல இருக்க ஒரு நபர் இறந்துட்டாங்க. அந்த விமானத்துல வந்து பாத்தீங்கன்னா, குழந்தை ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருந்தது அமெரிக்காக்கு. அந்த சிகிச்சை முடிஞ்சு போயிட்டு இருக்கும்போது இப்படி விபத்துக்குள்ளாயிருச்சு அப்படிங்கிற உள்ள தகவல்லாம் வந்துட்டு இருந்தது. விபத்து அப்படிங்கிறது அதிக அளவுல நடந்துகிட்டு இருக்கு. 2வது இப்ப ட்ரம்ப் அவர்களோட ஆ எப்படி சொல்லலாம்? படை வீரர்கள் அப்படிங்கிற மாரி சொல்லிடலாமா? அதுல எலான் மஸ்க் அவர்கள் தளபதியா இருக்கிறாரா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அதுல எலான் மஸ்க் அவர்கள் முதல்ல கை வச்சது யுஎஸ் எய்ட். இப்ப அந்த யுஎஸ் எய்ட்ல இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ்லாம் போ சொல்லிட்டு, யுஎஸ் எய்டோட சீஃப்ப புடிச்சு விசாரிச்சுக்கிற அப்படியே துருவி தேங்காய் துருவுற மாரி துருவி இருக்கிறாரு. பாவம் அந்த மனுஷன். 2 நாள் லீவுங்க. அப்படிங்கும்போது லீவ் போட்டு போனவர் தானாமா, ஆள் அட்ரஸே காணோம் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் லீவ் முடிஞ்சு வருவீங்கல்ல, அப்ப திருப்பி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லிதானே ஆகணும். அப்படின்ற பல கேள்விகள்லாம் இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இந்த யுஎஸ்ஏல ஏகப்பட்ட அளவுக்கு பணத்த வந்து பாத்தீங்கன்னா, கையாடல் செஞ்சிருக்காங்க. அதுக்காக இந்த யுஎஸ்ஏட வந்து பாத்தீங்கன்னா, நீங்க நிப்பாட்டிடுவீங்களான்னு கேட்டா இல்லையாமா. யுஎஸ்ஏட்லாம் நிறுத்த போறதில்ல. அது அந்த அமைப்புல இருக்கும். ஏன்னா ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் கீழ அமெரிக்காவோட அரசாங்கத்துக்கு கீழ கொண்டு வந்துரலாம். இத்தன நாளா அது இண்டிபெண்டன்ட்டா செயல்பட்டுட்டு இருந்தது. அதனால தான் இப்படி வேலைகள் செஞ்சிருச்சு. இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா, ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் கீழ கொண்டு வந்துரலாம் அப்படிங்கிறது போல ஒரு யோசனையில ட்ரம்ப் அவர்கள் இருக்கிறதா சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம மிரட்டல்கள் கனடாக்கு வந்திருந்தது இல்லையா? இப்ப கனடால வந்து பாத்தீங்கன்னா, பெருமளவுல எதிர்ப்பு குரல்கள் இருந்தாலுமே, கனடாக்கு ஏதோ ஒரு விதமான அழுத்தம் அமெரிக்க தரப்புல இருந்து இருக்கு. ஏதோ ஒரு விஷயம் செய்யணும் கனடா. அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மொத்த ஸ்டேட்டையும் அதான் மொத்த ஒரு நாட்டையே ஒரு ஸ்டேட்டா கேட்கல. ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் செய்யணும்னு யோசிக்கிறாரு ட்ரம்ப் அவர்கள். ஒருவேளை அங்க இருக்கக்கூடிய கேஸு, ஆயிலு இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா, அமெரிக்காக்கு குடுத்துருங்க. அப்படிங்கிறது போல ஒரு அழுத்தம் வைக்கிறாராம். மக்கள் இருக்கட்டும். நாங்க எடுத்துக்கிறோம். கேஸ் ஆயில எங்களுக்கே நாங்களே எடுத்துக்கிறோம். அப்படிங்கிற ஒரு அழுத்தம் கனடா குடுக்கறதுக்காக ட்ரை பண்றாங்களா? இல்ல சீப்பான கேஸ் இது போல விஷயங்கள்லாம் ரெடி பண்றதுக்கு. ஏன்னா ரிசர்வ் ரொம்ப கம்மியா இருக்கு அமெரிக்கா கிட்ட. அத நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த ரிசர்வ் எல்லாம் மீட் எடுக்கிறதுக்காக கனடாக்கு இப்படி ஒரு அழுத்தம் வருதா? அப்படின்ற கண்ணோட்டத்துல பலரும் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா இப்ப பனாமா கால்வாய்க்கு ஒரு அழுத்தங்கள் வந்தது இல்லையா? இப்ப பனாமா கால்வாயில அழுத்தங்கள் குடுத்தது மார்க்கோ ரூபியோட அல்டிமம் வந்து பாத்தீங்கன்னா வேலை செஞ்சுருச்சு. ஏன்னா இப்போ பனாமாவோட அதிபர் இருக்கிறார் இல்லையா? மொலினோ அவர்கள். அவரு தரப்புல இருந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குதுன்னா, அதாவதுங்க சீனாவோட ஆதிக்கம் இந்த பகுதியில இருக்கு. அது வந்து அமெரிக்காக்கு பிடிக்கல. அதெல்லாம் ஓகே. ஆனா இப்ப வந்து நாங்க சீனாவோட ஏகப்பட்ட ஒப்பந்தங்கள் போட்டிருந்தோம். அந்த ஒப்பந்தங்கள்ல பெருமளவுல கமிட்மெண்ட் சைனா தரப்புல இருந்து செய்யாதனால நாங்க வெளிய வரோம். அப்படிங்கும்போது அவர் தரப்புல இருந்து வெளிய வந்துட்டாரு. மார்க்கோ ரூபியோ அவர்கள் குடுத்த அழுத்தம் தெரிஞ்சிருச்சு. என்ன ஒப்பந்தம் பனாமாக்கு, சீனாக்குன்னா பிஆர்ஐ பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ்ல இருந்திருக்காங்க. பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ்னாலே அந்த வழி பாதை வந்து பாத்தீங்கன்னா, சீனாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துரும்.
ஸோ ஒருவேளை போர் ஏதோ ஒரு சிக்கல் அப்படிங்கும்போது அமெரிக்காவோட போக்குவரத்தை முடக்க முடியும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால ஒரு அழுத்தம் இங்க பனாமாக்கு குடுத்ததுனால, பனாமா வந்து பாத்தீங்கன்னா, அதுலருந்து நாங்க வெளிய வரோம் யுனிலேட்டரலா அப்படிங்கிறத சொல்ட்டாங்க. இதே போல இட்டாலி வெளிய வந்திருந்தாங்க. இப்ப பனாமா வெளிய வந்துட்டாங்க. சீனாக்கு ஒரு அடிதான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. எல்லா பக்கம் சுத்தி வளைச்சு நெருக்கி எல்லாத்தையும் நம்மளே கட்டுப்பாட்டுல வச்சுக்கலாம் அப்படின்னு சீனா யோசிக்கிறாங்க. பட் ஆனா இப்ப மிரட்டியே ட்ரம்ப் அவர்கள் வேலைய வாங்கிட்டாரு. அடுத்து ஷென்பம் அவர் 10,000 ட்ரூப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, டிப்ளாய் பண்ணிடுறோங்க பார்டர்ல. நாங்க பார்த்து புரொடெக்ட் பண்றோங்க. இதுக்கு மேல எதுவும் உங்க நாட்டுக்குள்ள வராத மாரி நாங்க பார்த்து பண்றோம். கொஞ்சம் டாரிஃப் 1 மாசம் ஹோல்டு பண்ணுங்க அப்படிங்கிறது போல பேச்சுவார்த்தை வந்து பாத்தீங்கன்னா நடத்திக்கிறாங்க. செண்பம் அவர்கள் சொன்னதுக்கு சரி ஓகே இந்த அளவுக்கு இறங்கி வந்துக்குது இந்த அம்மா. சரி ஓகே. 1 மாசம் பாஸ் எப்படி செயல்படுறீங்கன்னு பார்க்கலாம். நல்லா செயல்பட்டீங்கன்னா ஓகே டீல் அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் சொல்லிக்கிறாரு. 1 மாசத்துக்கு டாரிஃப் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறாங்க. மெக்சிகோக்கு. இது மாதிரி சொல்றவங்க டக்கு டக்கு டக்குன்னு செய்யணுமா இல்லையா? ட்ரம்ப் ஆன் ஃபயர் அப்படிங்கிறது இதுக்குதான். ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னாலும் என்ன யோசிச்சாலும் அது நடக்குது பாருங்களேன். அதிகாரம்னா அது இந்த அளவுக்கு இருக்கணும். சரி ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, ட்ரம்ப் அவர்கள் அது கூடவே மெக்சிகோல வந்து பாத்தீங்கன்னா, டெக்சாஸோட பார்டர் கார்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த மெக்சிகோ யுஎஸ் பார்டர்ல கூட டிப்ளாய் பண்ணிக்கிறாரு அப்படின்னு கூட சொல்லிக்கிறாங்க. இப்ப பெருமளவுல வந்து பாத்தீங்கன்னா, அமெரிக்கா இந்த தெற்கு பகுதியில பார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா, பெருமளவுல டிப்ளாய் பண்ணிக்கிறாங்க ஒரு வேள. அமெரிக்கா தயாராகுறாங்களா? அப்படின்ற கேள்விகள் வந்திருக்கு. எதுக்கு அப்படின்னா, இப்ப பெருமளவுல அகதிகள் ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா, லாஸ் ஏஞ்சல்ஸ் பல இடங்கள்லாம் புரொட்டஸ்ட் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த இமிகிரன்ட்ஸ் எல்லாம் வெளிய அனுப்புறதுக்காக புரொட்டஸ்ட் பெருமளவுல ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல என்னன்னா பிரிக்ஸ் நாடுகள் வந்து டாலரைஸ் பண்றதுக்காக திட்டம் போட்டு வச்சிருக்காங்க இல்லையா? அத காலந்தாழ்த்துறதுக்கு முன்னாடி காலந்தாழ்த்தி அத செயல்படுத்துறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வேணுங்கிற வேலையெல்லாம் செஞ்சு வச்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காக ட்ரம்ப் அவர்கள் இதெல்லாம் செஞ்சுகிட்டு இருக்காரு வேக வேகமா. அப்படிங்கிறது போல தகவல் வந்திருக்கு. அந்த ஒரு காரணத்தினால கூட இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை முடியாம இந்த அளவுக்கு இழுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது போலயும் சொல்லப்பட்டு வருது. ஏன் அப்படி சொல்றாங்க? சில அனலிஸ்ட் தரப்புல அப்படி கருத்துக்கள் இருக்கு. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இதெல்லாம் உறுதிப்படுத்த முடியாது. பட் ஆனா, அவங்க தரப்புல இருக்கக்கூடிய கருத்து. அத தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. அதனால உங்ககிட்ட சொல்றேன். இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போ டீடாலரைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா, நார்மலா ஒரு நாடு மாரி மாறிடும். அவங்க அச்சடிக்கலாம். காசு எவ்வளவு வேணா அச்சடிக்கலாம். பட் ஆனா, பல நாடுகள் அத வாங்கல அப்படின்னா, அவங்களோட நாட்டோட பண மதிப்பு கம்மியாயிரும். இதனால ஏற்றுமதி, இறக்குமதி வந்து பாத்தீங்கன்னா, அமெரிக்கால பெருமளவுல கம்மியாயிரும். இப்ப திரும்ப ஈயூக்கு வந்து பாத்தீங்கன்னா, ட்ரம்ப் அவர்கள் டாரிஃப் போடுறதா சொல்லிக்கிறார். 10% 15% 20% வரைக்கும் சொல்லிக்கிறாங்க. இப்போ ஒருவேளை அப்படி நடக்குது அப்படிங்கும்போது, இம்மானுவேல் மேக்ரான் அவர்கள் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, நாங்களும் தயாரா இருக்கிறோம். பாத்துக்கலாம் அப்படிங்கிறது போல அவர் தரப்புல வந்து பாத்தீங்கன்னா, பதில் அறிக்கை எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ பெருமளவுல இறக்குமதி வந்து பாத்தீங்கன்னா, அமெரிக்கா செஞ்சுட்டு இருக்கு. ஏற்றுமதி செய்யல. இதுதான் இங்க அமெரிக்காக்கு இருக்கக்கூடிய மிக பெரும் பிரச்சனை. இப்ப டாரிஃப் போடுறதுனால அமெரிக்கா உள்நாட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி திறன் அதிகரிக்கும். இதனால டாலரைஸ் ஆகும்போது அமெரிக்கானால ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியும். அது கூடவே இமிகிரன்ட்ஸ். இப்ப பெருமளவுல இத்தனை நாளா வந்து பாத்தீங்கன்னா அகதிகள் யார் வேணா வரலாம், என்ன வேணா செஞ்சுக்கலாம் அப்படிங்கும் போல இருக்கும்போது அமெரிக்கா கெத்தா இருந்தாங்க. ஆனா அவங்களோட பணம் வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிடும். அகதிகளா உள்ள வராங்கன்னா சீப் லேபரா அவங்க வேலை செய்வாங்க. அமெரிக்கர்களுக்கு வேலை இல்லாம போயிரும். அதனால என்ன நடக்கும்? திரும்ப அமெரிக்கா எக்கனாமிக்கலி வீக் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க. சோ அதனால இமிகிரன்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிபோர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. இதெல்லாம் வேக வேகமா செய்யறதுனால டாலரைசேஷனுக்கு எதிர்த்து ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காரு ட்ரம்ப் அவர்கள் அப்படிங்கிறது போல கருத்துக்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. என்ன மாதிரியான திட்டம் இந்த பிரிக்ஸ் நாடுகள் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. ட்ரம்ப் அவர்கள் ரெடி ஆயிட்டு இருக்காரு அப்படிங்கிறது மட்டும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் யோசிச்சு பாத்தீங்களா? WHO வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல அமெரிக்கா கொடுக்கக்கூடிய பணங்களை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்ப மத்த நாடுகள்லாம் எப்படியோ அது போலதான். அது மட்டும் இல்லாம இப்ப யுஎன்னோட ஹியூமன் ரைட்ஸ் வந்து வெளியேறிடும் அப்படிங்கிறது போல மிரட்டல்கள் ட்ரம்ப் தரப்புல இருந்து வந்துகிட்டு இருக்கு. இது எல்லாமே பினான்சியலா இருக்கிறதுனால மேலும் மேலும் இந்த பினான்சியல் எய்ட் எல்லாம் கட் பண்ணிட்டே இருக்கிறதுனால அமெரிக்கா தயாராகிறாங்க அப்படிங்கிறது போல ஒரு கோணத்துல பல அனலிஸ்ட் இருந்து கருத்துக்கள் வருது. இதை உங்ககிட்ட ஷேர் பண்ண நினைச்சா நடக்குதா என்னங்கள்லாம் பொறுத்து வந்து பார்த்தலாம். அதுக்குதான் இது போல வேகமா விவேகமா செயல்படுறாரா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கு. சரி ஓகே. இப்ப மெயினான விஷயத்துக்கு வந்தலாம். இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில என்னன்னா ரஷ்யா தரப்புல இருந்து சில பல செய்திகள் வந்துட்டு இருந்தது. இந்த சீஃப் மெயின் ஸ்ட்ரீம் மீடியால ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம பார்ப்போம். நரிஷ்கின் அவர்கள் இருக்கிறார் இல்லையா? ரஷ்யாவோட ஃபாரின் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இருக்கிறார் இல்லையா? ஸோ அவருக்கு ஹெட் சீஃப். அவரு தரப்புல ஸ்டேட்மெண்ட் வந்ததா சொல்லப்பட்டுட்டு வருது. வந்துச்சுன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வந்துச்சுன்னா நம்ம பார்ப்போம். இருந்துச்சுன்னா அட்டாச் பண்றேன். அப்படி இல்லைன்னா அடுத்த பதிவுல கன்ஃபார்ம் பண்ணி என்னதான் சொல்லிக்கிறார் அப்படிங்கிறது பார்ப்போம். அரசல் வருஷா வரக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, ஜெலன்ஸ்கி அவர்களை சிக்க வைக்கலாம். ப்ரூஃப் கரப்ஷன் ஏகப்பட்ட அளவுல இருக்குன்னு ஜெலன்ஸ்கி அவர்களை சிக்க வைக்கிறதுக்காக ஒரு டிராப் பண்ண இவர் இப்படி ஒரு பதிவு போட்டாருங்க. இப்ப 100 பில்லியன் திருப்பி அங்கேயே யூனோ கார்டு மாதிரி எப்படி ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் யூனோ கார்டு போட்டாரோ இந்த டைம் சாங்ஷன் போறதுக்கெல்லாம் முன்னாடி இனிமே வந்து ரூபல்ல தான் வர்த்தகம் போங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா?
அந்த ஒரு டைம்ல இருக்கிறதுனால, இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இப்படி பேட்டி குடுத்து 100 பில்லியன் சொல்லி, இப்படி திருப்பி விட்டாரு அமெரிக்கா மேலேயே. ஊழல்ங்கிறது உங்க நாட்டுல தான் இருக்குன்னு, அமெரிக்காலயே போய் அந்த அளவுக்கு பேசின ஆளு. மறந்துடக்கூடாது. அந்த அளவுக்கு தைரியம் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு. இப்ப இவரு ஒரு யூனோ கார்டு போட்டாரு. அதுதான் இங்க ஒரு சிக்கல். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, திரும்பவும் பைடன் அவர்களோட அரசாங்கத்துக்கு தான் ஒரு அழுத்தமா இருக்கும். அமெரிக்காவுக்கு தான் ஒரு அழுத்தமா இருக்கும். அப்படிங்கறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, ஜெலன்ஸ்கி அவர்கள் கிட்ட சொல்றதா சொல்லப்பட்டு வருது. அதாவது ரேர் எர்த் எலமெண்ட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எங்களுக்கு நீங்க பேசுனீங்கன்னா, உங்களுக்கு ஏத்த மாரியான எய்டுகள் வரும்பா. அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்களுக்கு ரேர் எர்த் எலமெண்ட் உக்ரைன் வந்து தேவைப்படுது அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. ஸோ அமெரிக்கா தயாராகுறாங்க. பெருமளவுல உக்ரைனை கைகழுவி விடுறதுக்காக தயாராயிட்டு இருக்கும்போது, இப்போ உக்ரைன் ஒரு மிக பெரும் குற்றச்சாட்டுக்கு அமெரிக்கா மேலேயே வச்சுட்டாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லப்பட்டு வருது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னதான் நடக்க போகுது இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில. இது இன்னும் தொடர போகுதா இல்ல முடிவு வர போகுதா? முடிவு வர அந்த சூழல்ல இருக்கு. இல்ல களத்துல பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. பெருமளவுல ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறிட்டு இருக்காங்க. வெளிக்கான வசூல்கள் திரும்ப ஒரு முன்னேற்றம் அடைய ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா களத்துல பார்க்கும்போது நம்ம அது பார்க்கலாம். இதுல மெயினான விஷயம் என்னன்னா, அமெரிக்கா ப்ரிப்பேர் ஆகுறாங்க. ஒன்ஸ் இந்த ரஷ்யா ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னு அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறமா பெருமளவுல அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்கும். அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக பெருமளவில் ட்ரை பண்றாங்க. ஒருவேளை அது போல கை கழுவி விட்டுருவாங்கன்றதுக்காக ஜெலன்ஸ்கி அவர்கள் தப்பிக்கணுன்றதுக்காக இது போல ஒரு பவுலிங் போட்டுக்கிறாரு, ஸ்பின் பால் போட்டுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த உலகத்துல ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையோட முடிவு என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது போல பொறுத்து வந்து பார்த்தலாம். ஓரளவுக்கு தகவல்களை இந்த பதிவுல பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கையில் அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.